வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிலோடாக்சி ஆஃப் லீவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிலோடாக்சினா இலை அடுக்கமைவு. ஸ்டெம்மில் லீவ்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃபிலோடாக்சி. ஃபிலோடாக்சிங்கிறது க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஃபிலானா லீஃப், டாக்ஸிஸ்னால் அரேஞ்ச்மெண்ட்டு. ஃபிலோடாக்சியோட எய்ம் என்னென்னா ஸ்டெம்மில் இலை நெருக்கமாக இருக்கிறத தவிர்த்து அதிகப்படியான சூரிய வெளிச்சம் இலை மேலே பட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க வைக்கிறது தான் ஃபிலோடாக்சியோட எய்ம். லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஆல்டர்னேட், ஆப்போசிட், டர்னேட், ஓரல்டு. ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சி, மாற்றிலை அடுக்கமைவு. இந்த டைப்பில் எப்படி இருக்கும்னா ஒரு கணுவில் ஒரு லீஃப் தான் இருக்கும். ஸ்டெம்மில் ஒரு கணுவில் ஒரு லீஃப் தான் இருக்கும். அடுத்து இங்கே ஒரு கணு இருக்குது, இங்கே ஒரு லீஃப் இருக்குது. மாறி மாறி தான் லீஃப் இருக்கும். இதை ஸ்டெம்மை சுற்றி லீவ்ஸ் ஸ்பைரல் மேனரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இது பார்க்க பல வரிசையால் செங்குத்தாக அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கிறதுனால இதை ஆட்டோஸ்டிக்கீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட் ஸ்பைரல், ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் ஆர் பைஃபேரியஸ். ஆல்டர்னேட் ஸ்பைரல்னால் சுழல் மாற்றிலை அடுக்கமைவு. ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் ஆர் பைஃபேரியஸ்னால் இருவரிசை மாற்றிலை அடுக்கமைவு. ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் ஸ்பைரலில் லீவ்ஸ் ஸ்டெம்மை சுற்றி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டாக. இங்கே ஒன்று இருக்குன்னா இங்கே ஒன்று இருக்கும், மறுபடியும் இங்கே ஒன்று இருக்குன்னா இங்கே ஒன்று இருக்கும். இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் ஆல்டர்னேட் ஸ்பைரல்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி, ஃபைகஸ் ஆலமரம். ஆல்டர்னேட் டிஸ்டிகஸில் என்ன ஆகுனா இதுவும் ஸ்டெம்மை சுற்றி தான் ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் 2 ரோ இருக்கும். ஸ்டெம்மோட 2 பக்கமுமே லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் மொனோன் லாங்கிஃபோலியம், பாலியல்தியா லாங்கிஃபோலியம், நெட்டுலிங்கம். இந்த மரத்தில் ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் டைப் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். ஆப்போசிட் ஃபிலோடாக்சினா எதிரிலை அடுக்கமைவு. இதில் ஒரு கணு இருக்கும், அதில் 2 லீவ்ஸ் இருக்கும். அந்த 2 லீவ்ஸும் ஆப்போசிட் சைடில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு கணு இருக்குது, அதில் 2 லீவ்ஸ் இருக்குது. ரெண்டும் ஆப்போசிட் சைடில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் 2 டைப் இருக்குது. ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட், ஆப்போசிட் டீகசைட். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட்னால் ஒரு போக்கு எதிரிலை அடுக்கமைவு. ஆப்போசிட் டீகசைட்னா குறுக்கு மறுக்கு எதிரிலை அடுக்கமைவு. ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட்டில் ஒரு கணு இருக்குன்னா அதில் 2 இலை இருக்கும், அடுத்த கணுவில் 2 இலை இருக்கும். இது நேராக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் சிடியம், கொய்யா மரம், குவிஸ்குவாலிஸ், ரங்குன் மல்லி. இதில் இந்த டைப் ஆஃப் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். அடுத்து ஆப்போசிட் டீகசைட்னா ஒரு கணுவில் 2 லீவ்ஸ் இருக்கும், இன்னொரு கணுவிலையும் 2 லீவ்ஸ் இருக்கும். இது இந்த லீவ்ஸ் குறுக்க அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே நேராக அரேஞ்ச் ஆகிருக்கும், இங்கே குறுக்க அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை தான் ஆப்போசிட் டீகசைட் லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கேலோட்ராபிஸ், எருக்கு, ஆக்சிமம், துளசியில் இந்த டைப் ஆஃப் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டர்னேட் ஃபிலோடாக்சி, மூவிலை அடுக்கமைவு. இங்கே ஒரு கணுவில் 3 லீஃப் இருக்கும். இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை தான் டர்னேட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நீரியம், அர்லியில் இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். அடுத்து ஓரல்டு ஆர் வெர்டிசிலேட் டைப் ஃபிலோடாக்சி, வட்டை இலை அடுக்கமைவு. இதில் 3க்கு மேற்பட்ட இலைகள் கணுவில் இருக்கும். இது ஸ்டெம்மை சுற்றி இருக்கும். பார்க்க சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், வட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் அலமேண்டா, மஞ்சள் கொக்கரோ பூ, இல்லைன்னா மஞ்சள் அலமேண்டான்னு சொல்லுவோம். லீஃப் மொசைக், ஒலிசார் பரவிலை அமைவு. இதில் லீவ்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஒரு லீஃபோட நிழல் இன்னொரு லீஃப் மேலே படாது, நெருக்கமாக இருக்காது. அடி இலையோட இலைக்காம்பு நீளமாக இருக்கும், மேல் இலையோட இலைக்காம்பு குறுகி இருக்கும். இப்படி அரேஞ்ச் ஆகிறதுனால அதிகபட்சமான சூரிய வெளிச்சம் இந்த இலைகள் மேலே படும். ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லீஃப் அரேஞ்ச் ஆகுது. இதை தான் லீஃப் மொசைக்குன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அக்காலிப்பா, குப்பைமேனியில் இந்த டைப் ஆஃப் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். நன்றி.